எபேசியர் 6:8 சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோடே ஊழியம் செய்யுங்கள். ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுக்காக ஊழியத்தின் பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஒரு நல்ல வார்த்தையை கூறுகிறார். மனுஷனுக்கென்று நீங்கள் ஊழியம் செய்யக்கூடாது, தேவனுக்கென்று. நீங்கள் செய்கிறதெல்லாம் யாருக்காக? கர்த்தருக்காக, உங்களை அழைத்தவருக்காக. நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த வார்த்தையினுடைய சாரம் என்னவா இருக்கணும் தெரியுமா? இயேசு என்கிற நாமத்தை மகிமைப்படுத்துகிற அளவுக்கு தான் உங்களுடைய ஊழியத்தின் பாதை இருக்க வேண்டும். எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல போறீங்க, நான் மனுஷனுக்கு பிரியமாய் நடவாமல் என் தேவ சித்தத்தை செய்வதற்காக, ஆமென், தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக நல்மனதோடு என் இருதயத்தில் கர்த்தர் தான் இருக்கிறார், கர்த்தருடைய சித்தம் எதுவோ, தேவ திட்டம் எதுவோ, தேவனுடைய புண்ணியங்களை அறிவிப்பதே அவர் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு தலையாய கடமை என்று சொல்லி, தேவ பிள்ளையே, தேவனுக்காக நீங்க ஊழியம் செய்யணும். நல்மனதோடு, எந்த வஞ்சகமும் இல்லாமல், எந்த மாய்மாலமும் இல்லாமல், எந்த ஏமாற்றத்தின் தோற்றங்களும் உங்களுடைய இருதயத்தில் இல்லாமல், என்னை அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காகவே இந்த பூமியிலே கர்த்தர் என்னை லட்சாதி லட்ச ஜனங்கள் இருக்கும்போது என்னை அழைத்த தேவனுக்காக நான் உண்மையும் உத்தமத்தோடு நல்மனசாட்சியோடு என் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அளவுக்கு தெரு தெருவாக, வீதி வீதியாக, தேசம் முழுவதிலும், என்னுடைய சரீர பலத்திலும், என்னுடைய பணத்தின் பங்கிலும் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வேன். என்னை அழைத்தவரே அதில் மேன்மைப்படுவார், என்னை அழைத்தவருடைய நாமமே மேன்மை பெறுமே தவிர நான் என்கிற வார்த்தை எனக்குள் இல்லாதபடிக்கு தேவனே அதை காக்க கடவர் என்று சொல்லி நீங்க ஊழியம் செஞ்சு பாருங்க. உங்க ஊழியத்திலே கர்த்தர் இறங்கி அற்புதத்தை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். தேவ பிள்ளைகளே, உங்களோடு கூட இருக்கிறவர் 6 நாள்ல எல்லாத்தையும் படைத்து முடிச்சிட்டு 7வது நாள்ல ஆசீர்வதிக்க காத்திருந்த தேவன் தான். இன்றைக்கு நீங்களும் அந்த 7வது நாள்ல புறப்படுகிற பொழுது தேவ சமூகத்துக்கு போறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தையை கேட்கிறீங்களா? அதோடு கூட உங்க நாட்கள் முடிந்து விடக்கூடாது. நான் சபைக்கு போறேன், ஜெபம் பண்றேன், மறுபடியும் வேலைக்கு போறேன், இதையல்ல கர்த்தர் விரும்புகிறது. இன்னைக்கு தேவன் விரும்புகிறது என்ன தெரியுமா? நீங்க 7வது நாள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நாளிலே நீங்கள் நிச்சயமாய் கர்த்தருக்காக அவருடைய வார்த்தையை சொல்லும்படி நீங்கள் புறப்படுகிற போது கர்த்தருடைய மகிமை உங்களிடத்தில் இருந்து வெளிப்படும். தேவன் உங்களை கொண்டு மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற அளவுக்கு தேவன் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆமா தானே? தேவன் உங்க கூட இருக்கிறார் தானே? ஏசப்பா உங்க கூட இருக்கிறார்.